நான் இன்னைக்கு HDFC பேங்கோட ஒரு ஸ்டாக்கை வாங்கினேன். என்னை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் ரொம்பவே ஓவர் வேல்யூடான ஒரு ஸ்டாக். ஸ்டில் நான் இந்த ஸ்டாக்கை ஏன் வாங்குறேன் அப்படிங்கிறது தான் சிம்பிளாக இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக வர வேண்டியது. பட் நான் இதை ஏன் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மெம்பர்ஸ் ஒன்லியில் ஜாயின் பட்டன் மூலமாக உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல்லேருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப், ஐ நோ HDFC பேங்க் இஸ் ஓவர் வேல்யூட். நான் முதல்ல இதை ஏன் எழுதுறேன் அப்படின்னா, நான் ஒரு வேளை தப்பான டிசிஷன்னால இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்டாக்கை விற்கும்போது கான்ஃபிடென்ட்டாக ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸில் விற்றுடுவேன். கரெக்டான டிசிஷனாக இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை எனக்கு அது லாஸ் ஆனாலுமே நான் ஆவரேஜ் டவுன் பண்ணுவேன். நான் எல்லா ஸ்டாக்குக்குமே இந்த மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை ஏன் வாங்கினோம், எதுக்கு வாங்கணுங்கிறத எழுதி வைப்பேன். ஸோ அதை உங்களுக்கு டேரெக்டாக இங்கே நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது, நான் எந்த அளவுக்கு இந்த பேங்க்கில் லாஸை பேர் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் வாங்குறதுனால அப்படின்னு பார்த்தா, எனக்கு இது 1000 rupeesக்கு வந்தால் கூட 100 ஓகே. ஸோ 1000 rupeesக்கு வந்தால் கூட எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈவன் 1000 to 1200 ஐ திங்க் இட்ஸ் ஃபேர் ஆர் அண்டர் வேல்யூட். எனக்கு அப்படி தோணுது. பட் இது ஒரிஜினலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1000 to 1200 வந்தால் கூட ஐ வில் ஆவரேஜ். ஸோ DOWNAVRAGE ஓகே. ஸோ இப்போ நான் மெயினாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுதிட்டேன். இப்போ ஒய் இந்த பேங்க்கை நான் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒய் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, ஆக்சுவலி இது ஒரு மிஸ்டேக்காக போய் அமையலாம். ஐ ஹாவ் FOMO ஆன் HDFC பேங்க். இங்கே நான் FOMOன்னு சொல்கிறது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான் சொல்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர், நிஃப்டியில் ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் வச்சுருக்கிற ஒரு பேங்க்கு அண்ட் இந்தியாவோட பிக்கஸ்ட் பேங்காக இருக்கிறதுனால இந்த HDFC பேங்க்கை நான் வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஃபியூச்சரில் ப்ராப்ளமாக இருக்குமோ, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபியரில் தான் வாங்குறேன். ஒருவேளை நான் இது ஒரு மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு கன்விக்ஷனாக வச்சுட்டு நான் விற்றுடுவேன். ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் சைக்கிள் இஸ் இன் அ ப்ராப்ளம். இப்போ அமெரிக்காவில் ரேட் ஹைக்கில் தான் இருக்கும். நமக்கு இன்னும் ரேட் கட்ஸ் வரலை. எப்போ ரேட் கட்ஸ் வருதோ அப்போ இந்த பேங்கிங் சைக்கிள் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கான காரணம், அமெரிக்காவில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், நமக்கும் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வைக்கணும். டெபாசிட் வரதும் கஷ்டமாக இருக்கும், லோன்ஸ் கொடுக்குறதும் பேங்க் கஷ்டமாக இருக்கும். பட் இது இந்த செப்டம்பர் ஆர் டிசம்பரில் ரேட் கட்ஸ் வரும்னு நான் நம்புறேன். ஸோ ஒருவேளை அப்போ இந்த ரேட் கட்ஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற நம்பர் 1 பேங்க்கை நான் மிஸ் அவுட் பண்ண விரும்பலை. ஈவன் இஃப் இட் இஸ் ஓவர் வேல்யூட், ஐ வாண்ட் டு பை அட் திஸ் டைம். ஸோ அந்த FOMOவுக்கான செகண்டரி ரீசனுமே நான் கீழே சொல்லிட்டேன். பட் இந்த பேங்கிங் சைக்கிள்ங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ட்ரேடிங் மாதிரி தான். கிட்டத்தட்ட இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் எடுக்கிறேன். ஸோ அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். தேர்டு, பையிங் ஃபார் TTE. ஸோ ஷார்ட் டேர்முக்கு தான் நான் வாங்குறேன். ஸோ இதே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் எப்படி நோட்ஸ் எடுத்துக்கிறேங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் likely it's not going to free fall. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங். ஸோ நிஃப்டியில் நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டலி அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபாலாக அது ஓவர் வேல்யூட் அப்படிங்கிறதுனால நான் வேகமாக கீழே விழாது அப்படின்னு நம்புறேன். அது 1200 rupees வரைக்கும் வந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னாலும் அது அவ்வளோ ஈஸியாக வராது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ப்ராப்ளம் எங்கே இருக்கும், இதுதான் 5th பாயிண்ட். மேக்ஸ் இட் கேன் கிவ் நோ ரிட்டர்ன்ஸ் ஃபார் 2 years or 3-4 years கூட ஆகலாம். ஸோ ஆனந்த் சார் பேசுகிற மாதிரி சொல்லணும்னா வைர ஊசியாக இருக்கிறது HDFC பேங்க். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் நல்லா இருக்காங்க அண்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அங்கே எனக்கு மேக்ஸிமம் 1 or 2 yearsக்கு ரிட்டர்ன்ஸ் வராமல் இருக்கலாமே தவிர இதனால் எனக்கு பெருசாக லாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. பட் வந்துச்சு அப்படின்னா நான் இதை ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு அதை விற்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் has not given any big RTUs in last few years. ஸோ இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் HDFC பேங்க்கும் மர்ஜ் பண்ணது. ஸோ அதனால பெருசாக இந்த ரிட்டர்ன்ஸும் தெரிகிற மாதிரி இல்லை. அதனால் மேபி இந்த பேங்கிங் சைக்கிள் கட் ஆகும்போது அந்த ரேலியில் HDFC பேங்க்குக்கு கொஞ்சம் ஒரு அப்பர் ரேலி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுவும் அகெயின் இல்லாமல் போகலாம். ஸோ இப்போ இந்த ரேலியில் இல்லாமல் மற்ற பேங்க்ஸ்லாம் மேலே போயிடுச்சு, இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த டைமில் நான் லாஸ்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் ஈஸியாக இந்த ஸ்டாக்கை நான் விற்றுட்டு போயிடுவேன். ஸோ இப்போ சிம்பிளாக 7th பாயிண்ட் ஒன்று எழுதணும் அப்படின்னா, ஐ கேன் LOCAT only 20% of my stock capital as it's a bet. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டாக்கில்
இந்த அளவுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரே ஸ்டாக்ல நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் அந்த ஒரு ஸ்டாக் கீழே இறங்கிச்சுன்னா என் போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக கீழே இறங்கிடும். ஸோ அதனால் நான் என்னோட ஒரு லிமிட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 25,000 என்னோட லிமிட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 25,000 எனக்கு பிடிச்ச ஸ்டாக்கில் நான் ஃபுல்லாக 25,000 இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே 25,000 தாண்டி அது போச்சு அப்படின்னாலும் நான் ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் தான் வாங்குவேன். எனக்கு நல்ல ஸ்டாக்னு தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப கம்மியாக வாங்கணும். பட் மோஸ்ட்டாக 25,000 ஸ்டாப் பண்ணி தான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஒரு ஸ்டாக் ஒரு சில நேரங்களில் 15,000 வரைக்கும் வாங்கிட்டு விட்டுணும்னு நினைப்பேன். பட் இந்த ஸ்டாக்கில் 25,000 20%, அதாவது 5,000 வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 5,000 எக்ஸாக்டாக அந்த நம்பர்லாம் வாங்க முடியாது. ஒரு 5,000 6,000 7,000 வரைக்கும் நான் வாங்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 20 to 30% இந்த ஸ்டாக்கை நான் வாங்கிட்டு அதோட விட்டுடுவேன். எனக்கு ஒரு வேலை ஷார்ட் டேர்மில் ரேலி கிடச்சிச்சு அப்படின்னா நான் அந்த ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லேருந்து வெளில வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டாக்கில் மிஸ் பண்ணல, அட்லீஸ்ட் கொஞ்சமாக நான் இதில் போட்டிருக்கேன். ஒருவேளை நான் அந்த ஸ்டாக்கில் எந்த லாபமே கிடைக்கலனாலும் இந்த 5,000 நான் இழக்க தயாராக இருக்கேன். ஃபுல்லாக இறங்காதுங்கிற நம்பிக்கையுமே எனக்கு இருக்குது. ஏன்னா நம்பர் 1 கம்பெனி அப்படிங்கிறதுனால. ஸோ இப்படி தான் நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுப்பேன். இதே மாதிரி என்னுடைய பல ஸ்டாக்ஸை நான் இந்த மாதிரி தான் எழுதி வச்சிருக்கேன். அண்ட் மெம்பர்ஸில் ஆல்ரெடி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த சேனலில் நான் கவர்மெண்ட் கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். பட் சில சீக்ரெட் ஸ்டாக்ஸை நான் என்னுடைய மெம்பர்ஸ் வண்டிக்கு மட்டும் ரிவீல் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸை நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ கரண்ட் டைமில் அதை வாங்கலாமா வேணாமா அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு இன்சைடர் தான் மாறணும். ஸோ இந்த வீடியோ மாதிரி எல்லா வீடியோவும் டேரெக்டாக வராது. இது ஒன்று மட்டும் தான் மெம்பர்ஸ் வந்து நான் பப்ளிக்காக போடுறேன். ஸோ மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சாரி, இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் பப்ளிக்காக போடுறதுக்கு. அடுத்ததுலேருந்து நான் மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக வர மாதிரி தான் போடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது வேல்யூ தெரிஞ்சிச்சு, இது மூலமாக நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இந்த மாதிரி எழுதி இதுலேருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்கை பெட்டராக ஐடென்டிஃபை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது. வெறும் 30 ரூபா கட்டுறது மூலமாக நீங்கள் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னெல்லாம் நான் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன், நான் எப்படி ஒரு ஸ்டாக்கை எவாலுவேட் பண்ணி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் HDFC பேங்க் ஓவர் வேல்யூட் தான், நான் ஓவர் வேல்யூட் தான் சொல்ல முடியும். ஸோ நான் ஆஃப் ஸ்க்ரீனில் நான் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு இருக்கலாம். நான் அங்கே ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இங்கே வாங்குறேன் அப்படிங்கிறது அது தப்புன்னு கிடையாது. ஓவர் வேல்யூன்னு தெரிஞ்சே நான் அதை வாங்குறேன். அந்த மாதிரி உங்களுக்கு நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அண்ட் உங்களை நான் லைவில் கூப்பிட்டுட்டு உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் ஹெல்ப் டூனே நடத்துவேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. விக்னேஷ்.